உளவியல்ல ஆலன் ஆர் வேக்னரோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஆலன் ஆர் வேக்னர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பரிசோதனை உளவியலாளர் மற்றும் கற்றல் கோட்பாட்டாளர். இவர் 1934 ஜனவரி 6 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினோயில் இருக்கிற ஸ்பிரிங்ஃபீல்டில் பிறந்தாங்க. இவர் 1959ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அயோவாவில் இருக்கிற அயோவா சிட்டியோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் அயோவாவில் பிஹெச்டி இன் சைக்காலஜி முடித்தாங்க. அதை தொடர்ந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கெனடிகட்டில் இருக்கிற நியூ ஹேவனுடைய ஏல் யூனிவர்சிட்டியில் இவர் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜியாக பணியாற்ற தொடங்கினாங்க. அந்த நேரத்தில் தான் இவர் சைக்கலாஜிக்கல் ரிசர்ச், அதாவது உளவியல் ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. ஆரம்பத்தில் இவர் மூளையினுடைய எந்த பகுதி கற்றலுக்கு அடிப்படையாக இருக்குது அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க. அந்த ஆராய்ச்சிக்காக இவர் ஒரு முயலை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு சத்தத்தை ஒலிக்க வச்சாங்க. அதாவது அந்த முயலுக்கு ஒரு சத்தத்தை கேட்க வச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த சத்தத்தை ஒலிச்ச கரெக்டாக ஒரு செகண்ட்லேயே அந்த முயலினுடைய கண்ணில் ஏர்பஸை வச்சு காத்தடிச்சாங்க. அப்போ ரிஃப்ளெக்ஸ் காரணமாக முயலானது கண்ணை மூடினது. அதுக்கப்புறமா மீண்டும் அதே சத்தத்தை ஒலிக்க வச்சுட்டு அதே ஒரு நொடிக்கு அப்புறமா அந்த ஏர்பஸை வச்சு மீண்டும் அந்த முயலினுடைய கண்ணில் இவர் காத்தடிச்சாங்க. அப்பவும் முயலானது கண்ணை மூடினது. இப்போ முயல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தது. என்னன்னா, ஒரு சத்தம் கேட்குது, அந்த சத்தம் கேட்ட சரியாக ஒரு நொடியில் கண்ணில் காத்துப்படுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை முயலானது கற்றுக்க ஆரம்பிக்குது. இதன் மூலமாக இப்போ அந்த முயலுக்கு ஒரு சத்தத்தை மறுபடியும் அதே சத்தத்தை இவர் ஒலிக்க வைக்கிறாங்க. ஒலிக்க வச்ச சரியாக ஒரு நொடியிலேயே காற்று அடிக்கலைன்னா கூட அந்த முயலானது கண்ணை மூடினது. அதாவது இவர் இந்த முறை சத்தத்தை மட்டும் ஒலிக்க வச்சாங்க, ஆனால் காற்று அடிக்கலை. இருந்தாலும் காற்று வரும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த சத்தம் கேட்ட ஒரு நொடியிலேயே அந்த முயலானது கண்ணை மூடினது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை முயல் கற்றுக்குது, லேர்ன் பண்ணுது. இப்போ இதை இவர் உறுதிப்படுத்திக்கிறாங்க. இப்போ மூளையினுடைய எந்த பகுதி இந்த கற்றலுக்கு அடிப்படையாக இருக்குது அதை இவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அப்போ இவர் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணாங்க. என்னன்னா, இன்ஆக்டிவ் கெமிக்கல் இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. அதை இவர் பின்பற்றுறாங்க. அதே மாதிரி லீசனிங் அப்படின்ற ஒரு முறையையும் இவர் லீசன் அப்படின்ற முறையையும் பின்பற்றுறாங்க. லீசன் அப்படின்னா என்னன்றதை சொல்கிறேன். இப்போ பொதுவாக மூளையில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் தூண்டப்பட்டு அதன் மூலமாக நரம்புகள் வழியாக மூளையானது சிக்னலை உறுப்புகளுக்கு அனுப்பும். இப்போ நரம்புகள் வழியாக தான் சிக்னலை அனுப்புது அப்படின்றனால அந்த நரம்புகளை, மூளையினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளை அப்படியே சேதப்படுத்துறது. அதை குறிப்பாக கரண்ட்டை, எலக்ட்ரிக்கலை பயன்படுத்தி சேதப்படுத்துறது. அப்படி பண்ணால் என்ன நடக்கும்னா, மூளையில் எந்த இடத்துல இவர் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாரோ அந்த இடம் கொஞ்ச நேரம் செயல்படாமல் போயிடும், அல்லது முழுமையாகவே செயல்படாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி இவர் பண்ணுறது தான் அந்த லீசன் அப்படின்றது. அதை இவர் தொடங்கினாங்க. அதே சமயம் கெமிக்கல் இன்ஆக்டிவ் அப்படின்னா ஒரு சில மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை மூளையில் செலுத்தினா எந்த இடத்துல அந்த மருந்துகள் செலுத்தப்படுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், சுரக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதெல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இவர் பின்பற்றினாங்க. இந்த மாதிரி செஞ்சு ஆலன் ஆர் இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணாங்க. என்னன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு மூளையினுடைய ஒவ்வொரு பகுதியாக இவர் ஆரம்பத்தில் செயலிழக்க வச்சாங்க. உதாரணத்துக்கு ஒரு அந்த முயலினுடைய மூளையினுடைய முன்பகுதியை முதல்ல இவர் எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்து செயலிழக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த முயலுக்கு இப்போ முன்மூளை செயல்படாது. ஸோ அந்த நிலையில் இருக்கும்போது அந்த முயலுக்கு மறுபடியும் அதே சத்தத்தை ஒலிக்க வச்சு கரெக்டாக அந்த ஒரு நொடிக்கு அப்புறமா காத்தடிச்சாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அந்த சத்தத்தை ஒலிக்க வச்ச உடனே மூளைக்கு தெரிஞ்சு அந்த முயலானது டக்குன்னு காத்தடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணை மூடிருச்சு. அப்போ இந்த கற்றல் அப்படின்றது இந்த இடத்துல ஸ்டோர் ஆகலை அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூளையினுடைய இன்னொரு பகுதியை செயலிழக்க வச்சு இதே விஷயத்த பண்ணாங்க. இப்படி பண்ணும்போது தான் மூளையினுடைய பின்பகுதியான செரிப்ளம் அதை இவர் செயலிழக்க வச்சாங்க. அந்த மூளையினுடைய செரிப்ளமை செயலிழக்க வச்சாங்க. அப்படி அந்த ஒரு மூளையை செயலிழக்க வச்சுட்டு மறுபடியும் இவர் அதே சத்தத்தை ஒலிச்சாங்க. ஆனால் இப்போ ஒரு நொடிக்கு அப்புறமா அந்த முயலானது கண்ணை மூடலை. அப்போ இவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அப்போ அந்த மூளையினுடைய செரிப்ளம் அப்படின்ற பகுதியில் தான் இந்த கற்றல், லேர்னிங் அப்படின்றது நடக்குது. அங்கே தான் மெமரியும் இருக்குது. இப்போ அந்த இடம் செயல்பட்டுட்டு இருந்திருந்தது அப்படின்னா அப்போ அந்த முயலுக்கு தெரிஞ்சிருக்கும் சத்தம் கேட்ட ஒரு நொடியில் கண்ணில் காத்தடிக்கும் அப்படின்னு. இப்போ அந்த இடம் செயல்படாமல்
போனனால தான் இந்த விஷயம் நடக்கலை, அதாவது சத்தத்தை ஒழிச்ச பிறகும் முயல் கண்ணை மூடலை அப்படின்றத இவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ செரிப்ளம் அப்படின்ற மூளையினுடைய அந்த பகுதி தான் கற்றலுக்கு அடிப்படையாக இருக்குது அப்படின்றத இவர் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நுண்ணிப்பாக போகிறாங்க. இப்போ அந்த செரிப்ளத்திலே எந்தெந்த நரம்புகள் வந்து சிக்னலை கொடுக்குது அது பற்றி ஆராய தொடங்கினாங்க. அப்போ இவர் வந்து எலக்ட்ரோட் அப்படின்ற மின்முனை அதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியதை இவர் வந்து பயன்படுத்தி அந்த முயலினுடைய மூளை பகுதியில் வந்து அந்த எலக்ட்ரோடை வச்சாங்க. வச்சுட்டு இப்போ அந்த முயலுக்கு மறுபடியும் சத்தத்தை ஒலிக்க வச்சு அந்த காத்தடிக்கிறது அதை வந்து தொடர்ந்தாங்க. அப்போ மூளையினுடைய எந்த பகுதி, இப்போ சத்தம் வந்து காது கேட்குது, காதில் இருக்கக்கூடிய நரம்பு வந்து மூளைக்கு சத்தம் கேட்குது அப்படின்றத தெரியப்படுத்தும். உடனடியாக மூளையானது அப்போ சத்தம் கேட்டோடனே காத்தடிக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு நரம்பு வழியாக சிக்னலை கொடுத்து கண்ணை மூட வைக்கும். ஸோ இந்த ஒரு நியூரோ பயாலஜிக்கல் பேத்வே, இந்த ஒரு நரம்பு உயிரியல் பாதை எப்படி இருக்குது அப்படின்றதையும் இவர் வந்து எலக்ட்ரோடை வச்சு பரிசோதனை பண்ணாங்க. அப்போ தான் இவர் வந்து இந்த செரிப்ளத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியான இன்டர்பாசிட்டஸ் நியூக்ளியஸ் அப்படின்ற பகுதி, அங்கேருந்து தான் இந்த கற்றல் எல்லாம் நடக்குது, அங்கேருந்து தான் சிக்னலும் வருது அப்படின்றத இவர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. ஸோ இது வந்து ரேபிட் ஐ பிளிங்க் கண்டிஷனிங் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு பரிசோதனையை 1964 செஞ்சு இந்த உலகத்துக்கே ஒரு விஷயத்தை உணர்த்தினாங்க. லேர்னிங் மெமரி, அதாவது கற்றல் நினைவாற்றல், இது ரெண்டுமே வந்து மூளையினுடைய செரிப்ளம் சார்ந்தது அப்படின்றத இவர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. அப்போ செரிப்ளம்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியாது, ஞாபகமும் வச்சுக்க முடியாது. இது அதுக்கப்புறம் தான் வந்து புரிய வந்தது. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இவர் தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு உயிரினங்களை வச்சு, குறிப்பாக வந்து எலிகளை வச்சு இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ 1970கள் இந்த காலகட்டத்தில் இவரும் வந்து அதே மாதிரி ஆலன் ஆர் வேக்னரும் அதே மாதிரி ராபர்ட் ஏ ரெஸ்கோர்லா அப்படின்னு சொல்லி இன்னொரு உளவியலாளர் அவரும் இணைஞ்சு ஒரு முக்கியமான பரிசோதனை பண்ணாங்க. என்னன்னா, இந்த கற்றல் அப்படின்றது எப்பெல்லாம் நடக்குது, ஒரு விஷயத்தை தொடர்ந்து மறுபடியும் கற்றுக்கிட்டே இருந்தால் அதை கற்றுக்க முடியுமா அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி செஞ்சாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 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 முயல், அதே முயலை எடுத்துக்குவோம். இப்போ அந்த முயலுக்கு வந்து சத்தத்தை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து அந்த முயலுக்கு வந்து அந்த காத்தடிக்கிறது. ஸோ இது ஒரு விதம். அதுக்கப்புறம் இன்னொரு விதம் என்னன்னா, அந்த முயல் வந்து எப்படி கற்றுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அதுக்கு தான் இவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க. அதுக்காக இந்த லேர்னிங், அசோசியேட் லேர்னிங் வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா ஹேபிச்சுவேஷன், இதிலெல்லாம் அதாவது இந்த பழக்க வழக்கம் அதனால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுது அது பற்றிலாம் இவங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ சில முக்கியமான விஷயங்களை இவர் வந்து கண்டறிகிறாங்க. என்னன்னா, ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தால் எக்ஸ்ட்ராவாக அந்த விஷயத்தை நம்மளால் கற்றுக்க முடியாது, ஏன்னா ஒரே விஷயம் நடக்கிறனால அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து விளக்கினாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு, உதாரணத்துக்கு நம்மளுடைய வீட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மரம் இருக்கிற இடத்துக்கு நடந்து போகிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். தினந்தோறும் ஒரே வழியில் நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ நம்ம புதுசாக எதையுமே கற்றுக்க மாட்டோம், நம்மளுடைய பிரெயின் வந்து ஆக்டிவாகவும் இருக்காது. அதுக்கு மாறாக நம்ம கால் நடக்கும், கை அசையும், உடம்பெல்லாம் அசையும், கண்ணு பார்க்கும், இருந்தாலும் எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது. நம்ம கவனமாக இல்லாமல் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே அப்படியே மரத்தை நோக்கி போயிடுவோம். ஆனால் கரெக்டாக அது மாதிரி தான் நம்ம வந்து வீட்டில இருந்து ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம்னாலோ, பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்னாலோ, கல்லூரிக்கு போகிறோம்னாலோ தினந்தோறும் ஒரே வழியில் நம்ம போயிட்டே இருந்தால் நம்ம வரும்போது நம்ம என்னத்தையே யோசிச்சா கூட நம்ம சரியாக வந்து நம்மளுடைய வீடை வந்து அடைஞ்சிருவோம். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின் மெமரி அதை வந்து நம்ம இந்த வழியாக தான் போவோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஸோ வித்தியாசமாக எதுவும் நடக்காதனால பிரெயின் வந்து புதுசாக எதையுமே கற்றுக்காது. அதுக்கு மாறாக என்னத்தையாவது ஒன்று வந்து யோசிக்க ஆரம்பிக்கும், நிகழ்காலத்தில் நம்மளால் இருக்க முடியாது, அந்த நிலை ஏற்படும். இதை வந்து இவங்க கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை உணர்த்தினாங்க. புதுசாக சர்ப்ரைசிங்காக அதான் நடக்கணும், அதே மாதிரி டிஸ்கிரப்பன்சி இருக்கணும், அப்போ தான் வந்து கற்றல் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை முயலுக்கு பதிலாக இப்போ எலியை வச்சு பார்ப்போம். என்னன்னா, ஒரு எலி இருக்குது, அந்த எலிக்கு வந்து இவங்க வெளிச்சத்தை காட்டுறாங்க. வெளிச்சத்தை காட்டிட்டு அடுத்த நொடியே அந்த எலிக்கு சாக்கு கொடுக்குறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எலி வந்து அதிர்ந்து போயிடுது அந்த சாக்கு கொடுத்தோடனே. இப்போ மறுபடியும் அந்த வெளிச்சத்தை காட்டுறாங்க. அப்போ மறுபடியும்
சாக்கடிக்க போகுதுன்னு சொல்லி எலி வந்து கொஞ்சம் உஷாரா வந்து மாறுது. அதான் ஜாக்கிரதையா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ எலி வந்து இந்த ஒரு விஷயத்த கத்துக்குது. இப்போ இதே சமயம் என்ன பண்றாங்கன்னா, அந்த வெளிச்சத்த காட்டிக்கிட்டே ஒரு சத்தத்தையும் வந்து போடுறாங்க. அதே நொடியில இப்ப வெளிச்சம் வர்ற அதே டயத்துல ஒரு சத்தமும் வருது. அப்படியே சத்தம் வருது, வெளிச்சம் வருது. 2மே ஒரே நேரத்துல வந்து மறுபடியும் எலிக்கு அந்த ஷாக் குடுக்குறாங்க. இப்ப மறுபடியும் வந்து எலி வெளிச்சத்த பார்த்த உடனே சத்தத்த கேட்டா கூட வெளிச்சம் தான் அதுக்கு முக்கியம். ஏன்னா வெளிச்சத்த பார்த்தா அதுக்கு வந்து ஷாக் போகுது அப்படின்னு தெரியும். ஸோ அதனால வெளிச்சத்த பார்த்த உடனே எலியானது அப்படியே தன்னை தானே வந்து ஜாக்கிரதையா மாத்திக்க ஆரம்பிச்சிருந்தது. இப்ப இவர் வந்து 2 விஷயம் பண்றாங்க. ஒண்ணு வெளிச்சத்த மட்டும் காட்டாம சத்தத்தையும் போடுறாங்க. ஸோ வெளிச்சம், சத்தம் 2மே அட் அ டைம்ல வருது. அப்ப அது வெளிச்சத்த பார்த்து அப்ப சாக்கடிக்க போகுது அப்படின்னு உணர்ந்து ஜாக்கிரதையானது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, வெளிச்சத்த கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு வெறும் சத்தத்த மட்டும் குடுக்குறாங்க. இப்ப சத்தத்த கேட்ட உடனே அந்த எலி வந்து சாக்கடிக்க போகுது அப்படின்னு சொல்லி உஷாராவுதான்னு பார்த்தாங்க. ஆனா அப்படி நடக்கவே இல்ல. அதாவது எலி வந்து அந்த சத்தத்த கேட்ட உடனே பயப்படவே இல்ல. ஜாக்கிரதையாவும் மாறல. அதுக்கு என்ன அப்படின்னு இருந்தது. இது ஏன் நடக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து வெளிச்சம் தான் ஃபர்ஸ்ட்டு. வெளிச்சத்த காட்டுனாங்க. வெளிச்சத்த காட்டி ஷாக் குடுத்தாங்க. ஸோ மறுபடியும் வெளிச்சத்த காட்டி ஷாக் குடுத்தாங்க. அதனால வெளிச்சம் வந்தா தான் ஷாக் அப்படின்னு எலிக்கு தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் இவங்க 2வது பண்ணது வெளிச்சத்தோட சேர்த்து சத்தம் 2யுமே வந்து போட்டாங்க. இப்படி வெளிச்சத்தோட சத்தம் வந்தாலும் அப்ப எலி வந்து சத்தத்த பெருசா கவனிக்கவே இல்ல அப்படின்னு அர்த்தம். அது கவனிச்சதெல்லாம் என்னன்னா வெளிச்சம் தான். ஐயையோ வெளிச்சம் வருது, இப்ப நமக்கு சாக்கடிக்க போகுது. அதுதான் வந்து எலி உணர்ந்திருந்தது. அதனால தான் வெளிச்சம் இல்லாம இப்ப வெறும் சத்தத்த மட்டும் ஒலிக்கும்போது அந்த எலி வந்து அந்த விஷயத்த கத்துக்கவே இல்ல. சத்தம் கேட்டாலும் சாக்கடிக்கும் அப்படின்னு கத்துக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளிச்சமும், சத்தமும் 2மே சேர்ந்து வரும்போது எனக்கு ஷாக். இப்ப வெளிச்சம் வரல. ஆனா சத்தம் மட்டும் வருது. அப்ப ஷாக் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு கூட அந்த எலி வந்து கத்துக்கவே இல்ல. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா, அதுதான். ஒரே விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. வெளிச்சம் போடுறது, ஷாக் வெளிச்சம் வர்றது, ஷாக் ஸோ ஒரே விஷயம் இருந்தனால, அதுக்கு நடுவுல என்ன வந்தாலும், அந்த சத்தம் வந்தாலும், என்ன நடந்தாலும், அது வந்து பெருசா வந்து அது அது வந்து கத்துக்கவே இல்ல. ஆனா சர்ப்ரைசிங்கா ஒண்ணு நடக்கும்போது கத்துக்கும். எப்படின்னா, இப்ப வெளிச்சம், சத்தம் 2யும் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வெளிச்சம், ஷாக்கு. அடுத்து வெளிச்சமும், சத்தமும் காமிக்கிறாங்க, ஷாக். இப்ப சத்தம் மட்டும் காமிக்கிறாங்க. அப்ப ஷாக் அடிக்கல. அப்ப வந்து எலி வந்து பதற்றப்படவும் இல்ல. இப்ப மறுபடியும் சத்தத்த மட்டும் காமிச்சு ஷாக். இப்ப எலிக்கு என்ன தோண ஆரம்பிச்சிரும்னா, சத்தம் வந்தாலும் இப்ப வந்து அப்ப ஷாக் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆகி புதுசா அத வந்து கத்துக்க ஆரம்பிக்கும். அப்ப இப்ப என்ன நடக்கும்னா, சத்தம் வந்தாலும் அது வந்து சாக்கடிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கும். வெளிச்சம் வந்தாலும் சாக்கடிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கும். இப்ப 2மே வந்து எலிக்கு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் எலி வந்து புதுசா வந்து கத்துக்குது. ஸோ சர்ப்ரைசிங். அதுக்கப்புறம் என்னன்னா, 2வது வரக்கூடிய டிஸ்கிரபன்சி. டிஸ்கிரபன்சின்னா எதிர்பாராதது நடக்கிறது. அப்பதான் கத்துக்கும். என்னன்னா, வெளிச்சம் வந்தா சாக்கடிக்கும். வெளிச்சம் வந்தா சாக்கடிக்கும். இது வந்து எலிக்கு தெரியுது. இப்ப வெளிச்சம் வருது, ஆனா சாக்கடிக்கல. அப்ப எலி வந்து திடீர்னு வந்து அதுக்கு என்ன இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லி, அது எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னு முழிக்க ஆரம்பிக்கும். வெளிச்சம் வந்தா சாக்கடிக்குமே, ஆனா அடிக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும். அப்ப வெளிச்சம் வந்தா சாக்கடிக்காதா அப்படின்னு சொல்லி, அப்ப அது புதுசா இன்னொரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ இது சர்ப்ரைசிங், டிஸ்கிரபன்சி. இந்த 2 விதத்த வச்சு நான் விளக்கினேன். இப்ப பிளாக்கிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிளாக்கிங் எஃபெக்ட்னா என்னதான், அதைத்தான் நான் ஆரம்பத்துல விளக்குனேன். என்னன்னா, வெளிச்சம் வருது, சாக்கடிக்குது. வெளிச்சம் வருது, சாக்கடிக்குது. வெளிச்சமும் சத்தமும் சேர்ந்து வருது, சாக்கடிக்குது. இப்ப அந்த சத்தத்தை அந்த எலி வந்து கவனிக்கவே இல்லை. வெறும் வெளிச்சத்தை மட்டும்தான் கவனிச்சது. ஏன்னா வெளிச்சம் வந்தா சாக்கடிக்கும் அப்படின்ற அந்த ஒரே விஷயம் அதுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ அந்த வெளிச்சம் வந்தா சாக்கடிக்கும் அப்படின்ற விஷயமானது சத்தத்தையே மறைச்சது. அதுதான் பிளாக்கிங் எஃபெக்ட் அப்படின்றது. ஸோ இதெல்லாத்தையும் இவங்க வந்து கண்டறிஞ்சாங்க. அப்போ ஒரே விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தா நம்மளுடைய மூளை வந்து புதுசா எதையுமே கத்துக்காது. ஒரே விஷயத்த பண்ணாம அது வெவ்வேறு விதமா பண்ணும்போது தான் நம்மளுடைய மூளை வந்து ஆக்டிவ் ஆகி விஷயங்களை கத்துக்கும். அப்பதான் கத்துக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த ஆலன் ஆர் வேக்னரும் அந்த ராபர்ட் ஏ ரெஸ்கோர்லா 2 பேரும் 1972ஆம் ஆண்டு விளக்கினாங்க. அதை சில ஒர்க்காவே எழுதி வெளியிட்டாங்க. உதாரணத்துக்கு இன்ஹிபிஷன் இன் பேவ்லோவியன் கண்டிஷனிங் அப்ளிகேஷன் ஆஃப் எ தியரி அப்படின்ற டைட்டில் ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எ தியரி ஆஃப் பேவ்லோவியன் கண்டிஷனிங் வேரியேஷன்ஸ் இன் தி
எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் நான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ற டைட்டிலில் இன்னொரு ஒர்க்கு. இதுலலாம் இவங்க வந்து இந்த மாடலை தெரியப்படுத்தினாங்க. அதனால் வரைக்கும் நம்ம என்ன விஷயத்தை மறுபடியும் பார்த்தாலும் ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது வித்தியாசமாக என்ன நடந்தாலும் அதை கற்றுப்போம் அப்படின்னு இருக்க. அப்படி கிடையாது. ஒரே விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் நம்ம கற்கும் திறன் வந்து பெருசாக இருக்காது. அது டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சர்ப்ரைஸ் ஆகணும், இல்லைன்னா டிஸ்கிரப்பன்சி, அதாவது திடீர்னு ஆச்சரியமாக ஏதாவது நடக்கணும், இல்லைன்னா எதிர்பாராதது ஒரு விஷயம் எதிர்பார்த்து அது நடக்காமல் போகணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் மூளை கற்றுக்கும். ஸோ அதை வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மூளை பாதிப்பு ஏற்படக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைய காலத்தில். உதாரணத்துக்கு ஒரே வழியாக வந்து வேலைக்கு போகிறது, அதை வந்து தவிர்த்துருங்க. நீங்கள் ஒரே வழியாக வேலைக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய அந்த மூளை வந்து அது வழியாக வந்து நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஆனால் நீங்கள் திடீர்னு இடம் மாறி போகும்போது, அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸுக்கு ஒரு சந்து வழியாகவும் போகலாம், இன்னொரு ரோடு வழியாகவும் போகலாம். தினந்தோறும் சந்து வழியாகவே போயிட்டே இருந்தால் மூளை வந்து அதை பழகி அதுக்கப்புறம் நம்ம வந்து மந்தமாயிருவோம். இதுவே வந்து திடீர்னு சடனாக ரோடு வழியாக போனால் அப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற நம்ம மூளை பார்க்கும், கற்றுக்கும், ஆக்டிவாக இருக்கும். நமக்கு சிந்தனை பெருசாக வராது. அதுக்கு மாறாக நம்ம நிகழ்காலத்தில் இருப்போம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் சைக்காலஜிலே பயன்படுத்தப்படுது. அதுக்கு காரணம் வந்து ஆலன் ஆர் வேக்னரும் அந்த ராபர்ட் ஏ ரெஸ்கோர்லாவும் தான். ஸோ இவங்க வெளியிட்ட அந்த மாடலுக்கு ரெஸ்கோர்லா வேக்னர் மாடல் அப்படின்னு சொல்லியே பெயரிடப்பட்டது இந்த ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இதை பண்ணியிருந்தனால. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக ஆலன் ஆர் வேக்னர் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்களை செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து 1981ஆம் ஆண்டு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எஸ்ஓபி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து விளக்கினாங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா என்னன்றதை சொல்கிறேன். பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம கற்றுப்போம். அந்த விஷயத்தோட ஒரு விஷயம் நடக்கும்போது அதை வந்து நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிக்குவோம். அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது. உதாரணத்துக்கு முயலையே எடுத்துப்போமே. இப்போ முயலுக்கு வந்து ஒரு சத்தத்தை ஒலிக்க வச்சு அடுத்த ஒரு நொடிக்குள்ளே கண்ணில் காத்தடிப்போம். ஸோ இதை உணர்ந்திருந்தனால அந்த சத்தம் கேட்டோடனே இப்போ வந்து காத்தடிக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த முயல் வந்து கண்ணை மூடுது. இதுதான் இப்போ இந்த எஸ்ஓபியில் இவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு விஷயம் பழகி போயிருச்சுன்னா அதை வந்து புதுசாக முயல் கற்றுக்காது. முயல் மட்டும் இல்லை, நம்மளுடைய எந்த உயிரினத்தினுடைய மூளையும் கற்றுக்காது. இதை ஒரு எக்ஸாம்பிளோட விளக்குறேன், அப்போ சூப்பராக புரியும். இப்போ ஒரு முயல் இருக்குது. அந்த முயல் இருக்கிற இடத்துல பயங்கரமான சத்தம் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ சத்தம் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் கண்ணில் வந்து அந்த முயலுக்கு காத்தடிக்குது. கண்ணை காத்தடித்தோடனே முயல் வந்து கண்ணை மூடிடும். இப்போ எந்த விஷயத்தையும் முயல் கற்றுக்கிட்டு இருக்காது. ஏன்னா அந்த சத்தம் வந்தால் அந்த கண்ணில் காத்தடிக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை முயலானது புரிஞ்சுக்காது. ஏன்னா அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு அந்த முயலினுடைய மூளைக்கு வந்து சத்தம் பழகி போயிருக்கும். அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன சத்தம் வந்து ஒரு சத்தத்தை டக்குன்னு ஒலிக்க வைப்பாங்க. அந்த சத்தம் ஒலிச்சு முடித்தா கரெக்டாக ஒரு செகண்ட்லேயே அந்த முயலுக்கு காத்தடிப்பாங்க. ஆனால் இந்த முறை என்னென்னா சத்தம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரே சத்தம் வந்து பயங்கரமாக ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் திடீர்னு வந்து காத்தடிப்பாங்க. அப்போ கண்ணை மூடும். ஆனால் இப்போ அடுத்து எப்போ காத்தடிக்க போகிறாங்கன்னு முயலுக்கு தெரியாது. ஏன்னா ரெண்டு விஷயங்கள் நடந்தால் தான் அந்த ரெண்டு விஷயங்களை அடிப்படையாக வச்சு அந்த முயலினுடைய மூளை உணரும். ரெண்டு விஷயங்கள் என்ன? ஒன்று சத்தம் கேட்கும். சத்தம் கேட்ட ஒரு நொடியிலேயே அந்த காத்தடிக்கும். அப்போ தான் மூளை வந்து அதை கற்றுக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? மூளையிலேயே ரெண்டு பகுதி A1 A2 அப்படின்னு பிரிச்சிடலாம். A1ல் ஃபஸ்ட்டு அந்த சத்தம் கேட்க ஆரம்பித்தோடனே, உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கோம், நம்மளுடைய வீட்டு மோட்டார் ஓட ஆரம்பிக்குது. ஓட ஆரம்பித்தோடனே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த சத்தம் வந்து கேட்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் அது ஓடிட்டே இருந்தால் அந்த விஷயமே நமக்கு பழகி போயிடும். அதுக்கப்புறம் அந்த சத்தம் ஓடுது அப்படின்றதே நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பித்தோடனே அது A1ல் வந்து நிற்கும், அந்த மென்டல் ஸ்டேட். அதுக்கப்புறம் வந்து அந்த சத்தம் பழகிருச்சுன்னா அது A2க்கு போயிடும். ஸோ இப்போ அந்த சத்தம் இருக்கா அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி தான் முயலுக்கு ஒரு சத்தத்தை ஒலிக்க வச்சுக்கிட்டே தொடர்ச்சியாக அந்த சத்தம் வந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த முயல் வந்து அது ஃபஸ்ட்டு கேட்க ஆரம்பிக்கும்போது சத்தம் கேட்குது அப்படின்னு உணரும். ஆனால் அடுத்து பழகிருச்சுன்னா அதுக்கு சத்தம் இருக்கிறதே தெரியாது. அதனால தான் அதுக்கப்புறம் அது காத்தடிச்சா எப்போ காத்தடிக்கும் அப்படின்றதே முயலுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ரெண்டு விஷயங்கள் இல்லாமல் இங்கே ஒரு விஷயத்தை மட்டும்தான் முயலானது கவனிக்கும். என்ன அது ஒரு விஷயம் அப்படின்னா காத்தடிக்கிறது. ஸோ காத்தடிச்சா கண்ணை மூடணும். ஆனால்
எப்போ காத்தடிக்கும் அது தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா சத்தம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அது விட்டு விட்டு ஒலிச்சா கூட எத்தனை முறை அந்த சத்தம் ஒலிக்கும் போது இந்த காத்தடிக்குது, அல்லது அந்த சத்தம் ஒலிச்சு முடிச்சு எவ்வளோ நொடிக்கு அப்புறம் காத்தடிக்குது அப்படின்றத முயல் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அப்படி நடக்கலை. இதை புரிகிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பெர்ஃப்யூம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த பெர்ஃப்யூமை நம்ம உடம்புக்குள்ளே அடித்த உடனே நமக்கு பயங்கரமாக வந்து அந்த ஸ்மெல் அடிக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து நமக்கே அந்த ஸ்மெல் பழகிட்டு நமக்கு உண்மையிலேயே அந்த பெர்ஃப்யூம் அடித்தது வாசனை வருதா வரலையா அப்படின்னு கூட நமக்கு வந்து சரியாக தெரியாது. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாசனை உணர முடியும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்? ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அடித்த உடனே அந்த ஸ்மெல்லு வந்து நம்மளுடைய மூளையினுடைய A1ல் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் போன உடனே அந்த வாசனையை நம்ம மூளை பழகின உடனே அந்த ஒரு நினைவை A2க்கு மூளை அனுப்பிடும். இது மாதிரி தான் இது வந்து ஹை ஆக்டிவ் லோ ஆக்டிவ். A1னா ஹை ஆக்டிவ், A2னா லோ ஆக்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம நடந்து போகும்போது ஒரு நபர் வந்து நம்ம பக்கத்தில் வந்தால் அந்த நபர் வந்து நம்மளுடைய ஸ்மெல்லை வந்து உடனடியாக ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அப்போ ஹை ஆக்டிவில் அவருடைய மூளையில் டக்குன்னு ஒலிக்கும். அப்போ நம்மளை விட அவருக்கு தான் வந்து அந்த வாசனை வந்து நல்லா தெரியும். ஆனால் அவரும் வந்து நம்ம பக்கத்திலே இருந்து கொஞ்சம் நேரம் பழகிட்டா அவருக்கும் அந்த வாசனை வராது. ஏன்னா அந்த வாசனை A2 அப்படின்ற லோ ஆக்டிவ்க்கு போயிடும். ஸோ இதுதான் நடக்குது. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை நம்மளுடைய மூளை எப்படி பார்க்கும் அப்படின்றத விளக்குறது. ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் அதை நம்மளுடைய மூளை வந்து பெருசாக கண்டுக்காமல் லோ ஆக்டிவ்க்கு அனுப்பிடும். சடனாக நடக்கக்கூடிய விஷயத்தை தான் ஹை ஆக்டிவில் வச்சுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை விளக்கினாங்க. இது SOP. இது 1981 பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1989 அஃபெக்டிவ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அந்த எஃபெக்டிவ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், அதாவது AESOP அப்படின்னு அதனுடைய அடிஷனை இவர் 1989 தெரியப்படுத்தினாங்க. அப்படின்னா என்னென்னா அதை எமோஷ்னலோட இவர் வந்து சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெல் அடிக்குது. பெல் அடித்த உடனே முயலுக்கு உணவு வைக்கிறோம். இப்போ முயலுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பெல் அடித்தா உணவு வரும், பெல் அடித்தா உணவு வரும். இப்போ பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தால் அப்போ உணவே வரலை அப்படின்னா அப்போ பெல் அப்படின்ற ஒரு விஷயத்தை முயல் கண்டுக்காது. ஸோ இது SOP. இப்போ அந்த பெல் அடித்தா உணவு வரும் அப்படின்றத முயல் தெரிஞ்சுக்கிறதில்ல. ஒரு தடவை பெல் அடித்தா இங்கே உணவு வந்துடும் அப்படின்னு முயலுக்கு தெரியுது. இப்போ தெரிஞ்சிடறனால இப்போ என்ன நடக்கும்னா வெறும் அது வந்து மூளை சார்ந்தது மட்டும் கிடையாது, அறிவு சார்ந்தது மட்டும் கிடையாது, உணர்ச்சி சார்ந்ததும் கூட அப்படின்னு எமோஷனல் ரெஸ்பான்ஸையும் இவர் வந்து இதில் திணிச்சாங்க. எப்படின்னா இப்போ ஒரு பெல்லு சவுண்டு கேட்டோடனே உணவு வருது. அப்போ அடுத்த முறை பெல்லு சவுண்டு வந்தோடனே உணவு வரப்போகுது அப்படின்றதுக்கு அந்த ஒரு சிக்னலை வந்து மூளை வந்து கொடுத்துரும். இப்போ முயல் வந்து ரெடி ஆயிரும் உணவு வரப்போகுது அப்படின்னு. இப்போ வெறும் அறிவு ரீதியாக மட்டும் ரெடி ஆகும்னா கிடையாது, உணர்ச்சி ரீதியாகவும் ரெடி ஆயிரும். அதாவது ஆஹா நமக்கு வந்து உணவு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அது வந்து சந்தோஷப்படும். ஸோ இந்த மாதிரி உணர்வுகள். அதே இப்போ ஒரு எலிக்கு வந்து வெளிச்சத்தை காட்டி சாக்கடிச்சா இப்போ வெளிச்சம் காட்டினோடனே அது தயாராகிற சாக்கடிக்க போகுதுன்னு ஜாக்கிரதை ஆகுறது மட்டும் இல்லாமல் பயப்படவும் செய்யும். அது உணர்வு. ஸோ உணர்வையும் சேர்த்து இதில் விளக்கினது AESOP அப்படின்றது, அதையும் விளக்கினாங்க. அதுக்கப்புறம் 1991 இதெல்லாம் பண்ணனால இவருக்கு வந்து சொசைட்டி ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜிஸ்ட் அந்த சொசைட்டி தரப்பிலிருந்து ஹார்வர்ட் கிராஸ்பி வாரன் மெடல் ஆனது வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1992 யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸில் இவர் ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1999 அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் தரப்பிலிருந்து டிஸ்டிங்விஷ் சயின்டிஃபிக் கான்ட்ரிபியூஷன் அவார்டை இவருக்கு வழங்கி இவரை கௌரவிச்சாங்க. இந்த நிலையில தான் புதுசாக இன்னொரு கான்செப்டை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது 2001 to 2008 என்னன்னா REM ரீப்ளேஸ்டு எலிமெண்ட்ஸ் மாடல் அப்படின்றது. இது என்ன அப்படின்றத புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு முயல் இருக்குது. அந்த முயலுக்கு வெளிச்சத்தை காட்டுறோம். வெளிச்சத்தை காட்டின பிறகு ஒரு கேரட்டை கொண்டு போய் கொடுக்குறோம். இப்போ முயலுக்கு வந்து வெளிச்சத்தை காட்டினா கேரட் வரும் அப்படின்னு தெரியும். இப்போ அதே முயலுக்கு சத்தத்தை காட்டுறோம். சத்தத்தை வந்து கேட்க வச்சுட்டு முட்டைக்கோஸை போய் கொடுக்குறோம். இப்போ அந்த முயல் எப்படி கற்றுக்கும்? சத்தம் கேட்டால் முட்டைக்கோஸ் கிடைக்கும். ஸோ வெளிச்சம் வந்தால் கேரட் வரும், சத்தம் வந்தால் முட்டைக்கோஸ் வரும். இது வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ சத்தம் ஒலி அதாவது அந்த ஒரு வெளிச்சமும் சத்தமும் ரெண்டுமே சேர்ந்து இப்போ காமிக்கும் போது கேரட்டும் வரும் முட்டைகோஸும் வரும் அப்படின்லாம் முயல் எதிர்பார்க்காது. அதுக்கு மாறா என்னடா இது குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். வெளிச்சம் வந்தால் கேரட் வரும், சத்தம் வந்தால் முட்டைகோஸ் வரும், இப்போ என்ன ரெண்டுமே சேர்ந்து வருது அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சு முயல் நிற்கும். இப்படி முயல் நிற்கும் போது அப்போ நம்ம ஆப்பிளை கொண்டு போய் கொடுத்தோம்னா அப்போ அந்த முயல் என்ன பண்ணிடும்? வெளிச்சம் சத்தம் ரெண்டுமே சேரும்போது
கேரட், முட்டைக்கோஸ் அது 2யுமே ஒதுக்கிட்டு அதுக்கு மாறா ஆப்பிள ரீப்ளேஸ் பண்ணிரும். ஸோ இதுதான் ரீப்ளேஸ்டு எலிமெண்ட்ஸ் மாடல் அப்படின்றது REM. இத 2001 to 2008ல விளக்கினாங்க. இத கிரிக்கெட்ட வச்சு விளக்குறேன். இப்ப ஒரு பவுலர் இருக்கார். அந்த பவுலர் வந்து வேகமா ஓடி வந்தா பவுன்சர் போட போறார் அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. அதே பவுலர் வந்து கைய பின்னாடியிலேருந்து கொண்டு வந்தா, அப்ப யாக்கர் போட போறார் அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. இப்ப பின்னாடி இருந்து கைய கொண்டு வந்தா பேட்ஸ்மேன் வந்து இப்ப யாக்கர் வரப்போகுது அப்படின்னு ரெடியா இருப்பாங்க. அதுவே வந்து முன்னாடி இருந்து வந்து ஆனா வேகமா ஓடி வந்தா இப்ப பவுன்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேட்ஸ்மேன் ரெடியா இருப்பாங்க. ஆனா 2மே இல்லாம கைய பின்னாடியும் கொண்டு போயிட்டு வேகமாவும் ஓடி வந்தா இப்ப என்ன நடக்க போகுதோ அப்படின்னு தான் பேட்ஸ்மேன் நினைப்பாங்களே ஒழிய பவுன்சரும் யாக்கரும் கலந்து வரும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஸோ புதுசா கத்துக்கிறதுக்கு ரெடி ஆவாங்க. அப்ப ஏற்கனவே கத்துக்கிட்ட விஷயத்துக்கு மாறா புதுசா இப்ப என்ன நடக்க போகுதோ அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் REM. அதையும் விளக்கினாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை விளக்கின இவர் வந்து இறுதியா 2018ஆம் ஆண்டு இவருடைய 84 வயசுல ஆலன் ஆர் வேக்னர் வந்து இறந்து போறாங்க. ஸோ ஆலன் ஆர் வேக்னர் வந்து இறந்து போயிட்டா கூட இவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரியது உளவியல்ல. குறிப்பா எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி அதே மாதிரி லேர்னிங் தியரி இந்த 2 இதுலையுமே வந்து இவர் ஆற்றின பங்களிப்பானது மிகப்பெரியது. ஸோ இப்பேற்பட்ட இந்த ஆலன் ஆர் வேக்னர் வந்து இறந்து போயிருந்தாலும் உளவியல்ல இன்றியமையாத ஒரு இடத்த இந்த ஆலன் ஆர் வேக்னர் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஆலன் ஆர் வேக்னர் தான் 2018 செப்டம்பர் 28ல இவரோட 84 வயசுல இறந்து போனாங்க. ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களையுமே டெக்ஸ்ட்டாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணும்னா அதையும் படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.